விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை அஃபிஷியலாக சென்சார் சர்டிஃபிகேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கப்பூர் திரைப்பட குழு சென்சார் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் நிறைய வயலன்ஸ் இருப்பதால் நிறைய விஷயத்தை ட்ரிம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரியலி கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ ஓகே, அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை சிங்கப்பூர் சென்சார் குழு படத்துல இருந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க, படத்துல இருந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது ஓகே, படத்து மீது இவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவ்வளோ அழகான ஒரு வரியில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு எமோஷனல் கிரைம் த்ரில்லர் தான் விடாமுயற்சி திரைப்படம். ஸோ தன்னோட ஒய்ஃபுக்காக தன்னோட கணவன் கடைசி வரைக்கும் போராடி எப்படி தன்னோட ஒய்ஃப் காப்பாற்றுறான், இதுதான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியா சென்சார் குழு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் யூஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டு இருந்தது நமக்கு. அதில் சில விஷயங்களை மட்டுமே மியூட் செஞ்சுருந்தாங்க. முக்கியமாக கார்பன் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கரெக்டாக 2 மணி நேரம் படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் அதை மியூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2-3 கெட்ட வார்த்தைகள் மியூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பைக் நம்பர், ஒரு வேன் நம்பரை அதை பிளர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஓவரான பிளட் சீனை கம்மி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம சென்சார் குழு, அதாவது இந்திய சென்சார் குழு ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து சிங்கப்பூர் சென்சார் குழு சில விஷயங்களை ட்ரிம் பண்ணியிருக்காங்க, மியூட்டும் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கேரக்டர் லெக்கில், அதாவது காலில் ரொம்ப மோசமான அடி படுமா, அந்த மோசமான அடி ஒரு மெஷின் மூலமாக படுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஷின் மூலமாக படுமா இல்லை மெஷின் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம அஜித் அவர்கள் பண்ணுவாங்களா அப்படி சுத்தமாக தெரியல. அதில் பிளட் ஓவராக அதிகமாக இருக்க மாதிரி இருக்குமா, அந்த சீனை அப்படியே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க, பிளர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இன்னொரு சீன் ஒரு மெட்டல் ஹோலால் செக்கை உடைப்பாங்களா, அதை கழுத்தை அடிக்கிற மாதிரி ஒரு மெட்டலில் அடிக்கிற மாதிரி இருக்குமா. அது ரொம்ப மோசமான சீனாக இருந்திருக்கும். வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறனால அந்த ஒரு சீனை ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மவுட்டில் ஒரு 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 குச்சியை வச்சு மவுட்டை வாயை உடைப்பாங்களாம். அந்த ஒரு சீன் பிளட் ஓவராக ஃப்ளட் ஆகுற மாதிரி இருக்குமா. அந்த ஒரு சீனை பிளர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஃபைட், முக்கியமாக கிக் ஃபைட் அதிகமாக இருப்பதால் அந்த கிக் ஃபைட் ஓப்பனாகவே தெரிகிறது. ஓப்பனாக தன்னோட எலும்பு உடைக்கிற சீனு, அந்த சீன்லாம் நிறைய இருப்பதால் அந்த ஒரு சீனை கிக் ஃபைட்டை பஞ்சஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஷார்ப்பான வெப்பன் ஆப்ஜெக்டில் ஒருத்தனை கில் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அது பார்க்கும்போது கொஞ்சம் 18+ மாதிரி போகிறது. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதனால் அதை ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பையன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதை ரிமூவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன் வைலன்ஸ் அதிகமாகவே இந்த திரைப்படத்தில் இருக்குது. அந்த கன் வைலன்ஸ் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்காங்க. சில கன் வைலன்ஸ் சீன்ஸ் தான் கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துக்கு அண்டர் M18 அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சில சீன் ட்ரக் அப்யூஸை பற்றி இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய சீன்ஸில் ஸ்மோக்கிங் சீன்லாம் இருக்குது. அது எல்லாமே சிங்கப்பூர் சென்சார்க்குள்ளே ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த திரைப்படத்தில் இருக்க முக்கியமான சீன். இது எல்லாமே சிங்கப்பூர் சென்சார்க்குள்ளே ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தமிழகத்தில் ரிலீஸ் ஆகிற திரைப்படத்தில் இருக்கும். ஆனால் சிங்கப்பூரில் ரிலீஸ் ஆகிற திரைப்படத்தில் இருக்காது. விடாமுயற்சி திரைப்படத்தில் நான் சொன்ன சீன்லாம் கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தில் இருக்க போகிறது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை அஃபிஷியலாக சென்சார் சர்டிஃபிகேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கப்பூர் திரைப்பட குழு சென்சார் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் நிறைய வயலன்ஸ் இருப்பதால் நிறைய விஷயத்தை ட்ரிம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரியலி கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ ஓகே, அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன
என்னென்ன விஷயங்களை வந்து சிங்கப்பூர் சென்சார் குழு வந்து படத்துல இருந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க, படத்துல இருந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ முடியும் போது வந்து ஓகே படத்து மீது இவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அவ்வளோ அழகான ஒரு வரியில் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு எமோஷனல் கிரைம் த்ரில்லர் தான் வந்து விடாமுயற்சி திரைப்படம். ஸோ தன்னோட ஒய்ஃபுக்காக வந்து தன்னோட கணவன் வந்து கடைசி வரைக்கும் போராடி எப்படி வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து காப்பாற்றுறான், இதுதான் வந்து இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்தியா சென்சார் குழு வந்து ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து யூஏ சான்றிதழ் வந்து கொடுக்கப்பட்டு இருந்தது நமக்கு. அதில் வந்து சில விஷயங்களை மட்டுமே வந்து மியூட் வந்து செஞ்சுருந்தாங்க. முக்கியமாக வந்து கார்பன் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கரெக்டாக வந்து 2 மணி நேரம் படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் வந்து அதை வந்து மியூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2-3 கெட்ட வார்த்தைகளை வந்து மியூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பைக் நம்பர், ஒரு வேன் நம்பரை வந்து அதை வந்து பிளர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து ஓவரான பிளட் சீனை வந்து கம்மி வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சென்சார் குழு, அதாவது இந்திய சென்சார் குழு வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து சிங்கப்பூர் சென்சார் குழு வந்து சில விஷயங்களை வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க, மியூட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து லெக்கில், அதாவது காலில் வந்து ரொம்ப மோசமான அடி வந்து படுமா, அந்த மோசமான அடி வந்து ஒரு மிஷின் மூலமாக வந்து படுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் மூலமாக படுமா இல்லை மிஷின் மூலமாக வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அஜித் அவர்கள் பண்ணுவாங்களா அப்படி சுத்தமாக தெரியல. அதில் வந்து பிளட் வந்து ஓவராக வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குமா, அந்த சீனை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க, பிளர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இன்னொரு சீன் வந்து ஒரு மெட்டல் ஹோலால் வந்து செக்கை வந்து உடைப்பாங்களா, அதை கழுத்தை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு மெட்டலில் வந்து அடிக்கிற மாதிரி வந்து இருக்குமா, அது வந்து ரொம்ப வந்து மோசமான சீனாக வந்து இருந்திருக்கும். வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து அந்த ஒரு சீனை வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மவுட்டில் வந்து ஒரு குச்சியை வச்சு மவுட்டை வந்து வாயை வந்து உடைப்பாங்களாம். அந்த ஒரு சீன் வந்து பிளட் வந்து ஓவராக வந்து ஃப்ளட் ஆகுற மாதிரி வந்து இருக்குமா, அந்த ஒரு சீனை வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஃபைட், முக்கியமாக வந்து கிக் ஃபைட் வந்து அதிகமாக இருப்பதால் வந்து அந்த கிக் ஃபைட் வந்து ஓப்பனாகவே வந்து தெரிகிறது. ஓப்பனாக வந்து தன்னோட எலும்பு உடைக்கிற சீனு, அந்த சீன்லாம் வந்து நிறைய இருப்பதால் வந்து அந்த ஒரு சீனை வந்து கிக் ஃபைட்டை வந்து பஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஷார்ப்பான வெப்பன் ஆப்ஜெக்டில் வந்து ஒருத்தனை வந்து கில் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. அது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து 18+ மாதிரி வந்து போகிறது, அவ்வளோ கொடூரமாக வந்து இருக்குது. அதனால் வந்து அதை வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பையன் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்குது, அதை வந்து ரிமூவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன் வைலன்ஸ் வந்து அதிகமாகவே இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது. அந்த கன் வைலன்ஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. சில கன் வைலன்ஸ் சீன்ஸ் தான் கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது இந்த திரைப்படத்துக்கு அண்டர் M18 அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. சில சீன் வந்து ட்ரக் அப்யூஸை பற்றி வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நிறைய சீன்ஸில் வந்து ஸ்மோக்கிங் சீன்லாம் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து சிங்கப்பூர் சென்சார்க்குள்ளே வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த திரைப்படத்தில் இருக்க முக்கியமான சீன். இது எல்லாமே வந்து சிங்கப்பூர் சென்சார்க்குள்ளே வந்து ட்ரிம் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து தமிழகத்தில் ரிலீஸ் ஆகிற திரைப்படத்தில் வந்து இருக்கும், ஆனால் சிங்கப்பூரில் ரிலீஸ் ஆகிற திரைப்படத்தில் இருக்காது. விடாமுயற்சி திரைப்படத்தில் நான் சொன்ன சீன்லாம் வந்து கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தில் இருக்க போகிறது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யார் எல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு